குட் ஈவினிங் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமிற்காக முதல் பாடமான பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் ஏதென்ஸ் உடற்கல்வி பகுதியில் கேள்விகளை படிக்கலாம். ஏதென்ஸ் என்பது எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கிரேக்க நாட்டில் அமைந்துள்ளது ஏதென்ஸ் ஆகும். ஏதென்ஸில் உடற்கல்வி எதற்காக கற்பிக்கப்பட்டது அல்லது எதற்காக பயிற்றுவிக்கப்பட்டது? உடல் வலிமை மற்றும் உடல் அழகுக்காக பயிற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா? ஏதென்ஸ் கல்வியினுடைய நோக்கம் என்னவென்றால் நல்ல குடிமகன்களை உருவாக்கல் ஆகும். ஏதென்ஸ் உடற்கல்வியில் கற்பிக்கப்படும் ஏதென்ஸில் உடற்கல்வியானது எங்கே கற்பிக்கப்படுகின்றது? ஜிம்னாசியத்திலேயாக இங்கே உடற்கல்வியானது கற்பிக்கப்படுகின்றது. ஜிம்னாசியம் என்பதனுடைய மீனிங் என்ன? ஜிம்னாசியம் என்பது உடற்பயிற்சி கூடம் ஆகும். ஏதென்ஸ் உடற்கல்வி என்பது ஆண்களுக்காக மட்டும்தான் அல்லவா? பெண்கள் இங்கே உடற்பயிற்சியில் எதுவும் பங்கேற்கவில்லை. ஓகேவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி என்பது ஏதென்ஸில் உடற்கல்வியானது 12 வயதில் தொடங்கியது. ஓகேவா? ஏதென்ஸில் உள்ள பிடி டீச்சர் எப்படி அழைக்கப்பட்டார்? பேடோட்ரிப்ஸ் என அழைக்கப்பட்டார். ஓகேவா? பேடோட்ரிப்ஸ் என அழைக்கப்பட்டவர் ஏதென்ஸ் நாட்டில் உள்ள பிடி டீச்சர். ஓகேவா? தென் ஏதென்ஸில் உடற்கல்வி பயிற்சிகள் என்னென்ன பயிற்றுவிக்கப்பட்டன? ஓட்டம், ஹை ஜம்ப், குத்துச்சண்டை எல்லாமே ஏதென்ஸ் நாட்டில் உள்ள உடற்கல்வி பயிற்சிகள் அல்லது உடற்பயிற்சிகள் ஆகும். ஓகேவா? தென் ஏதென்ஸ் நாட்டில் உடற்கல்வி அழகில் முக்கியமாக கவனம் செலுத்தினாங்க ஏதென்ஸ் நாட்டில். ஏன்? உடல் மற்றும் மன ஒற்றுமைக்காக இங்கே உடற்கல்வி அழகில் கவனம் செலுத்தினாங்க. ஓகேவா? தென் பென்டாட்லான் என்பது என்ன? பென்டா என்பது 5 அல்லவா? ஸோ பென்டாட்லான் என்பது 5 விளையாட்டுப் போட்டிகள் ஆகும். ஏதென்ஸ் கல்வியில் உடற்கல்வியுடன் என்னென்ன கற்பிக்கப்பட்டது? இசை, இலக்கியம், தத்துவம் ஆகியவை கற்பிக்கப்பட்டது. ஏதென்ஸில் உடற்கல்வியில் ஒலிம்பிக் போட்டியில் எந்தெந்த போட்டிகளுக்கு தயார் பண்ணியது? ஓட்டம், மல்யுத்தம், குத்துச்சண்டை ஆகிய 3 போட்டிகளுக்குமே ஏதென்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயார் பண்ணியது. ஓகேவா? ஏதென்ஸ் நாடானது அல்லது ஏதென்ஸ் கவர்மெண்ட் ஆனது எந்தெந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயார் பண்ணியது இளையோர்களை? ஓட்டம், மல்யுத்தம் மற்றும் குத்துச்சண்டை. ஓகேவா? பாக்ஸிங். ஓகேவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி முறையானது எதனை வளர்த்தது? உடல் வலிமையை மட்டுமா, மன வளர்ச்சியை மட்டுமா, ஒழுக்கம்? ஓகேவா? உடல் வலிமை, மன வளர்ச்சி, ஒழுக்கம் ஆகியவற்றை ஏதென்ஸ் நாட்டில் உள்ள உடற்கல்வி முறையானது வளர்த்தது. ஓகேவா? ஏதென்ஸ் உடற்கல்வியானது எந்த மதிப்பை வலியுறுத்தியது? அழகு, ஒழுக்கம், சமநிலை ஆகியவற்றை ஏதென்ஸ் உடற்கல்வியானது வலியுறுத்தியது. தென் ஏதென்ஸ் நாட்டில் உடற்கல்வி போட்டிகள் எங்கு நடைபெற்றன? ஜிம்னாசியம், மைதானம், விளையாட்டு அரங்குகள் ஆகிய இடங்களில் நடைபெற்றன. ஓகேவா? ஏதென்ஸ் உடற்கல்வியுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்று படித்தோம்? நல்ல குடிமகனை உருவாக்கல் ஆகும். ஓகேவா? ஏதென்ஸில் உடற்கல்வியானது எந்த நகரத்துடன் ஒப்பிடப்படுகின்றது? இங்கே உள்ள உடற்கல்வி ஸ்பார்ட்டா. ஓகேவா? ஸ்பார்ட்டாவில் உள்ள உடற்கல்வியோடு ஒத்துப்போவது தான் ஏதென்ஸ் உடற்கல்வியும் ஆகும். தென் ஸ்பார்ட்டாவை விட ஏதென்ஸ் உடற்கல்வி எப்படி என்றால், ஸ்பார்ட்டாவில் கடுமையான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ஏதென்ஸில் மென்மையான பயிற்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. மென்மையானதாக அல்லவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி மனிதனை எப்படி பார்த்தது? முழுமையான மனிதனாக பார்த்தது. ஓகேவா? முழு மனிதனாக மாற்றியது ஏதென்ஸ் உடற்கல்வியானது. ஓகேவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி ஏதென்ஸ் உடற்கல்வியினுடைய குறிக்கோள் என்னவென்று படித்தோம்? நல்ல குடிமகனை உருவாக்கல் ஆகும். ஓகேவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி ஸ்பார்ட்டா உடற்கல்வியோடு ஒத்து போனது. ஏதென்ஸ் நாட்டில்
உடற்கல்வியானது மென்மையான உடற்கல்வியில் மென்மையான பயிற்சிகள் வழங்கப்பட்டன, கடுமையான பயிற்சிகள் இங்கே வழங்கப்படவில்லை. தென் ஏதென்ஸில் உடற்கல்வி மனிதனை எப்படி பார்த்தது? முழு மனிதனாக மாற்றியது அல்லவா? ஏதென்ஸ் உடற்கல்வியானது மனிதனை முழு மனிதனாக மாற்றியது, முழுமையான மனிதனாக மாற்றியது. தென் ஏதென்ஸ் உடற்கல்வி எந்த மொழியில் கற்பிக்கப்பட்டது என்றால் கிரேக்க மொழியில் கற்பிக்கப்பட்டது. ஏதென்ஸில் உடற்கல்வியானது கிரேக்க மொழியில் கற்பிக்கப்பட்டது. இங்கே உடற்கல்வி பயிற்சிகளில் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. எதற்காக என்றால் அழகுக்காக, காயம் தவிர்க்க, தூய்மைக்காக இங்கே எண்ணெயானது பயன்படுத்தப்பட்டது. ஏதென்ஸ் உடற்கல்வி எந்த காலத்தில் வளர்ந்தது? பண்டைய காலத்தில் அல்லவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி போட்டிகள் எதற்காக நடத்தப்பட்டன? பிரைஸுக்காக, புகழுக்காக, கடவுள் வழிபாடுக்காக நடத்தப்பட்டன. ஓகேவா? ஏதென்ஸ் உடற்கல்வி எந்த மதத்துடன் தொடர்புடையது? கிரேக்க கடவுள்களோடு அல்லவா? கிரேக்க கடவுள்களோடு தொடர்புடையது தான், கிரேக்க நாட்டில் உள்ள கடவுள்களோடு தொடர்புடையது தான் ஏதென்ஸ் உடற்கல்வி ஆகும். ஏதென்ஸ் உடற்கல்வி எதனை அல்லது எந்த வார்த்தையை பிரதிபலிக்கின்றது என்றால் ஹெல்த்தி மைண்ட் இன் ஹெல்த்தி பாடி. ஓகேவா? ஏதென்ஸ் உடற்கல்வியினுடைய முக்கியமான மைய நோக்கம் என்னவென்றால், மைய நோக்கம் என்ன? ஏதென்ஸ் உடற்கல்வியினுடைய மைய நோக்கம் என்பது ஹெல்த்தி மைண்ட் இன் ஹெல்த்தி பாடி. ஓகேவா? ஹெல்த்தி மைண்ட் இன் ஹெல்த்தி பாடி. ஏதென்ஸ் உடற்கல்வியில் பயிற்சி எப்படி வழங்கப்பட்டது? இயற்கையாகவா, கடுமையாக, வன்முறையாகவா, கட்டாயமாகவா என்றால் இங்கே பயிற்சிகள் இயற்கையை சார்ந்து தான் வழங்கப்பட்டன. அதாவது இயற்கையாகவே அல்லவா, கடுமையாக இல்லாமல் மென்மையாக இயற்கையாகவே பயிற்சிகள் இங்கே வழங்கப்பட்டன. தென் ஏதென்ஸ் உடற்கல்வி இளையோர்களுக்கானது. ஏன்? நல்ல குடிமகன்களை அல்லது எதிர்கால குடிமகன்களை ஃபார்ம் பண்ணியது ஏதென்ஸ் உடற்கல்வி. ஓகேவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி எந்த ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் அடிப்படை என்றால் நவீன ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் அடிப்படை தான் இந்த ஏதென்ஸ் உடற்கல்வி ஆகும். ஏதென்ஸில் உடற்கல்வி மாணவர்கள் என்பவர்கள் குடிமகன்கள் அல்லவா? குடிமகன்கள் தான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய டைம் என்னவென்றால் காலை மட்டும்தான். காலையில் தான் இங்கே உடற்பயிற்சிகள், உடற்கல்வியானது வழங்கப்பட்டதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. ஏதென்ஸ் உடற்கல்வி சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அதே போன்று அரிஸ்டாட்டில் ஆகியோர்களுடைய தத்துவங்களோடு தொடர்புடையதாக அமைந்தது. பிளாட்டோ உடற்கல்வியை எப்படி பார்த்தார்? முக்கியமான ஒன்றாக பார்த்தார் பிளாட்டோ. ஓகேவா? தென் ஏதென்ஸில் உடற்கல்வி மன வளர்ச்சிக்கும் உதவியது. ஏதென்ஸில் உடற்கல்வியானது அதிகமான வன்முறைகளை தவிர்த்தது. ஓகேவா? கடுமையான பயிற்சிகள் எதுவும் இங்கே வழங்கப்படவில்லை. இங்கே உடற்கல்வி எந்த சமூகத்திற்கு என்றால் குடிமக்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? உடற்கல்வியானது எந்த துறையில், எந்த ஃபீல்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் கலாச்சாரம், அதே போன்று விளையாட்டு, கல்வி ஆகிய ஃபீல்டில் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏதென்ஸ் நாட்டினுடைய உடற்கல்வி. இங்கே ஏதென்ஸுடைய உடற்கல்வியானது இப்போ உள்ள சிலபஸில் முக்கியம். ஏனென்றால் ஹிஸ்டரி அல்லவா, நம்முடைய ஸ்போர்ட்ஸுடைய முக்கியமான ஹிஸ்டரி தான் என்ன? இந்த ஏதென்ஸ் உடற்கல்வி. அதே போன்று அடிப்படையான ஒன்று இப்போது உள்ள உடற்கல்விக்கு அடிப்படையாக உள்ளது தான் ஏதென்ஸ் உடற்கல்வி. மற்றபடி மோட்டிவேஷனை கொடுப்பதும் இந்த ஏதென்ஸ் நாட்டினுடைய உடற்கல்வி ஆகும். ஏதென்ஸ் உடற்கல்வி மனிதனை எப்படி செதுக்கியது? வலிமை மிக்க, அழகான, ஒழுக்கமுள்ள குடிமகனாக செதுக்கியது. ஓகேவா? தென் ஏதென்ஸ் உடற்கல்வி எந்த மதிப்பீட்டை ஊக்குவித்தது? போட்டி, சமநிலை, சுய கட்டுப்பாடு அனைத்தையும் ஊக்குவித்தது தான் ஏதென்ஸ் நாட்டினுடைய உடற்கல்வி ஆகும். ஏதென்ஸ் உடற்கல்வி டீச்சர்ஸ் சமூகத்தில் மதிப்புடையவர்கள் தான். ஓகேவா? அதே போன்று ஏதென்ஸ் நாட்டில் உடற்கல்வி இளையர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக அமைந்தது. ஏதென்ஸுடைய உடற்கல்வி எந்த விளையாட்டுக்கு அடிப்படை என்பது என்றால் தடகளம், மல்யுத்தம், குத்துச்சண்டை அல்ல மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஓட்டம் போன்ற தடகள போட்டிகளுக்கு எல்லாமே அடிப்படையாக அமைந்தது இந்த ஏதென்ஸுடைய உடற்கல்வி ஆகும். முக்கியமாக இந்த 3 விளையாட்டுப் போட்டிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதென்ஸ் நாட்டோடு சொல்லும்போது ஓட்டம் அல்லது தடகளம், மல்யுத்தம், குத்துச்சண்டை இந்த 3 பயிற்சிகளும் தான் இந்த ஏதென்ஸ் நாட்டில் முக்கியமாக வழங்கப்பட்ட பயிற்சிகள் ஆகும். இங்கே உடற்கல்வியானது எந்த நாட்டு கல்விமுறைக்கு அடிப்படையாக அமைந்தது? இந்த ஏதென்ஸுடைய உடற்கல்வியானது எந்த நாட்டு கல்விமுறைக்கு அடிப்படையாக அமைந்தது? நவீன உலக
உள்ள கல்விக்கு அடிப்படையாக அமைந்தது, நவீன உலகில் உள்ள இந்த எஜுகேஷனுக்கு அடிப்படையாக அமைந்தது தான் இங்கே உள்ள உடற்கல்வி ஆகும். இங்கே உள்ள உடற்கல்வி ஒழுக்கத்தை எப்படி வளர்த்தது? விதிமுறைகளோடு, பயிற்சிகளோடு, கட்டுப்பாட்டுகளோடு வளர்த்தது இங்கே உள்ள உடற்கல்வி ஒழுக்கத்தை. ஓகேவா? இங்கே உடற்கல்வி மனிதனை எப்படி மாற்றியது என்றால் உடல் முறையில், மனமுறையில், அதே போன்று சமூக முறையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியது இங்கே உள்ள உடற்கல்வி ஆகும். இங்கே உடற்கல்வி கல்வியினுடைய ஒன் பார்ட்டாக அமைந்தது இங்கே உடற்கல்வி என்பது. ஓகேவா? எந்த கோட்பாட்டை முன்வைத்தது என்றால் உடல் மற்றும் மன ஒற்றுமையை முன்வைத்தது ஏதென்ஸ் உடற்கல்வி ஆகும். இங்கே ஏதென்ஸ் உடற்கல்வியினுடைய கடைசி நோக்கம் என்னவென்றால் நல்ல மனிதன். ஓகேவா? நல்ல மனிதனே ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் ஏதென்ஸ் உடற்கல்வியோட முக்கியமான நோக்கம் மற்றும் கடைசி நோக்கம் ஆகும். ஓகே, நன்றி.